யுஎஸ்ஏ முருகபக்தர் பெண் முருகபக்தர் நடந்த அதிசயத்தை சொல்றேன் பாருங்க. முருகசக்தி எப்படி செயல்படுதுன்னு சொல்றேன். சென்னையில ஒருத்தர் முருகபக்தர் பிரச்சனை, திருச்சின்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண அனுப்புவார். திருச்சியில ஒருத்தருக்கு பிரச்சனை, விழுப்புரத்துல ஒரு ஹெல்ப் பண்ண அவர் முருகரை அனுப்புவார். முருகசக்தி இருக்குல்ல, இது வந்து அந்த கடை தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கார்த்தி தம்பி வந்து சமீபமா தான் எனக்கு கொடப்பள்ளி கோயில் மூலமா பழக்கம். கோயில்ல பள்ளியார் வரப்ப திருவொற்றியூர்ல இருந்து பள்ளியறைக்கு வராரு. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இந்த தம்பி முருகசக்திக்குள்ள வந்துட்டாருன்றது நான் உணர்றேன். சரி, இங்க வருவாரு, பேசுவார், போகும்போது ஐயா நீங்க பேட்டியில சொல்லணும் அப்படின்றாரு. என்னங்க கார்த்தின்னா, இல்லைங்க யுஎஸ்ஏல ஒரு பெண் முருகபக்தர், யாரெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு பெண் முருகபக்தர், அவங்க யாருன்னு தெரியுது. நான் மெட்ரோல போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி யுஎஸ்ஏல வந்திருக்காங்க. சென்னைக்கு நான் வந்த உடனே முதல்ல வேலை கந்தக்கோட்டை முருகரை தான் பாக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. அந்த யாருகிட்ட கேட்கணும், யார்கிட்ட பாக்கணும் தெரியாம நேரம் இந்த பையன் கிட்ட போயிட்டு, இந்த தம்பி கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு கந்தக்கோட்டை முருகர் கோயில் கூட்டு போயினா, அம்மா யாருமா நீங்க? இல்ல நான் இப்ப முருகபக்தர் யுஎஸ்ஏல இருந்து வந்திருக்கேன், எனக்கு எப்படி போகணும்னு தெரியல, எந்த ஸ்டாப்ல இறங்கணும்னு தெரியல அப்படின்னு. இந்த தம்பி என்னம்மா, நானும் அந்த ஏரியா வழியா தான் போறேன் வாங்கன்னு சொல்லி இந்த தம்பியே கந்தக்கோட்டை முருகருக்கு கூட்டு போயிருக்காரு. வாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி போலான்னு சொல்லியிருக்காரு. முருகனை பார்க்க நான் நடந்துதான் போவேன், இதுதான் என்னோட வேண்டுதல், எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் போறாங்க சொல்லி நடந்தே போயிருக்காங்க. அப்போ போகும்போது என் பேட்டியை காமிச்சிருக்க, இவர் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாங்க இவரை பேட்டியை பார்த்து திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போறதுக்காக இங்கேயே வந்திருக்கேன், அடுத்து திருச்செந்தூர் தான் நான் பயணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி கந்தக்கோட்டை முருகர் என் கணவன் வந்து போகணும்னு இருக்கு. அப்ப இந்த தம்பி சொல்லியிருக்காரு, நானும் முருக பக்தர், வடப்பள்ளி முருகரை பார்த்துட்டு தான் வரணும். அவங்களுக்கு அவ்வளவு பெரிய